அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உயர்மட்ட குழுவை இபிஎஸ் விரைவில் அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விரைவில் உயர்மட்ட குழுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக உயர்மட்ட குழுவை விரைவில் எடப்பாடி பழனிசாமி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பொதுக்குழு, செயற்குழுவை கூட்ட வேண்டும், கட்சிக்கென்று ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். கட்சியில் இருக்கக்கூடிய வீண் சலசலப்புகளை தவிர்ப்பதற்காக உயர்மட்ட குழுவை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்மட்ட குழுவை பொறுத்த வரைக்குமே கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அந்த குழு கூடி விவாதித்து கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு பரிந்துரைகளை வழங்குவார்கள். அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று கூறப்படுகிறது. உயர்மட்ட குழு அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்வந்ததன் விளைவு காரணமாகத்தான் சட்டப்பேரவையில் அதிருப்தியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரித்து தங்களுடைய அந்த பேச்சில் அவர்கள் குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட அவர்கள் சமாதானம் ஆகியிருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இந்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அந்த உயர்மட்ட குழுவுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அந்த உயர்மட்ட குழுவில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த உயர்மட்ட குழு அமைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுகவை தொடர்ந்து அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.